ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கொரியன் பிஎல் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நியூவாக 2 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோன்னேவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியும் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸோட நேம் வந்து பீச் ட்ராப். நம்ம இதுக்கு தமிழில் வச்ச பேர் வந்து ஆட்டோகிராஃப். இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடு 1க்குள்ளே போயிடலாம். 1ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம யூதோகாவை தான் காமிக்கிறாங்க. இவன் இப்படி ரொம்ப க்யூட்டாக ஃபிஷ் டேங்க் இதெல்லாமே பார்த்துட்ருக்க. பின்னாடி இருந்து ஒரு பையன் வந்து ஹக் பண்ணுறான், அவனோட பாய் ஃப்ரெண்ட். ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தேகாவோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லைஃபே போயிடுச்சுன்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மீட் பண்ணேன். அது மிராக்கலாக என்னன்ட்டு எனக்கு தெரியலை. ஆனால் நான் அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை நான் மீட் பண்ணேன். அவன் என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். ஆனால் அளவு கடந்த பாசம் என் மேலே வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சீனை இங்கே கட் பண்ணால் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்ட்டு காமிக்கிறாங்க. நம்ம தோகா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கான். ஆஃபீஸ்க்குள்ளே பார்த்தா எல்லாருமேவும் இவனை பற்றி தான் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவனும் நோட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு என்னன்ட்டு தெரியல. ஒரு வேளை நம்ம ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்துட்டோமோ, அதனால தான் எல்லாருமே இப்படி பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி வாட்சை கூட பார்த்தா வாட்சில் கரெக்டான டைம் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இவனுக்கு புரியவே இல்லை. என்னடா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு இவங்களோட டீம் லீடர் வந்து வரான். அவன் பேர் வந்து ஈயும். நம்ம வந்து ஷார்ட்டாக டிஎல்ட்டு வச்சுக்கலாம். இவனை பார்க்கும்போது நம்ம தாய் ஆக்டர் ஈஸ்ட் இருக்கல்ல, வில்லியமோட பாய் ஃப்ரெண்ட், அவனை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. அப்படியே அவனை மாதிரியே தான் இருக்கான். எனக்கு இவனை பார்த்த நிமிஷம் அவனோட ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சான்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இவன் அங்கே வந்து நம்ம தோகாயிட்டு இந்த மாதிரி உன்னை டேரக்டர் பார்க்கணும்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியலை. இவனும் சரின்னு சொல்லிட்டு டேரக்டரை பார்க்க போனால் டேரக்டரு ஒரு பேப்பரை தூக்கி வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவன் இருந்துட்டு இல்லை, நான் இதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இவன் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இது வந்து ஒரு ஆட் கம்பெனி. இவனுக்கு டீம் லீடராக தான் நம்ம ஹியூங் இருக்கான். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல். இவங்க ஒர்க் பண்ண ஆடோட டிராஃப்ட் வந்து இவங்கிட்டையும் நம்ம டிஎல்கிட்டையும் இருந்திருக்கு போல். அந்த டிராஃப்ட் வந்து எப்படியோ ரிலீஸ் ஆயிடுச்சு போல், வெளியே யாருக்கிட்டையோ எப்படியோ ரிலீஸ் ஆயிடுச்சு போல். அது வந்து இப்போ டேரக்டருக்கு தெரிய வந்து டேரக்டர் வந்து இவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இவன் இருந்துட்டு அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் தான் இதை பண்ணியிருப்பேன்ட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, இன்னொரு டிராஃப்ட் வந்து அவர்கிட்டே இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அவர் இருந்துட்டு அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன், செக் பண்ணாமலையா நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு யாராவது ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்தே ஆகணும், அதனால் நீயே எடுத்துக்கிட்டு வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. காம்பன்சேஷனாக இவனுக்கு 2 மாதம் சம்பளத்தையும் கொடுத்து தான் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட டெஸ்க்குக்கு போய் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கான். அப்படி எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே இவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க எல்லாருமே இவனோட டீம் மெம்பர்ஸ் தான். டீம் மெம்பர்ஸே இவனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதை அவன் தான் பண்ணியிருப்பானோ, இதை அவன் தான் பண்ணியிருப்பான்ட்டு நானும் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த ரூமர்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவனை பற்றியே இவனோட மெம்பர்ஸ் எல்லாமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இவன் கேட்குறான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்கிருச்சு. அப்படியே இவனும் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லிஃப்ட்டுக்கு வந்துடுறான். லிஃப்ட்டு க்ளோஸ் ஆக போகும்போது ஒரு கை வந்து ஸ்டாப் பண்ணுது. யாருன்னு பார்த்தா டிஎல் தான். டிஎல் வந்து யூதேகாவை பார்க்குறாரு. அவனோட கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்கிருக்கு. இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்தாமல் அப்படியேவும் அவரும் லிஃப்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவனா அழுதுகிட்ருக்கான். அவருக்கு தெரியாமல் அழுகிறன்னு பேரில் அழுதுகிட்ருக்கான். ஆனால் அவருக்கு தெரியுது, அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து இவரை லவ் பண்ணுறாரு போல். அவன் அழுகிறத தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, அவனும் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில் ரொம்ப அழகாக சன்செட் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து இவன் பார்க்குறான். என்ன நினச்சான்னு தெரியல, அந்த சன்செட் ஆகிறத இவன் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்து வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை அவன் வந்து ஐஜியில் ஸ்டோரியாக வச்சுருப்பான் போல். அந்த ஸ்டோரியை இவனும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ இவனோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. மொபைல்லேயும் இந்த ஜாதகம் இதெல்லாமே பார்ப்பாங்க போல். அதனால அந்த நோட்டிஃபிகேஷன் வர இவனும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதில் என்ன வந்திருக்குன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி உங்களோட லக்கி ஸ்டாரை வந்து மீட் பண்ணுவீங்க. யாருக்கிட்ட க்ரீன் கலரில் இருக்கோ அவர் தான் உங்களோட லக்கி ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இவன் கடுப்பில் உட்காந்துருக்கான். நான் செத்ததுக்கப்புறம் தான் வருவான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க, இவனோட வீட்டு காலிங் பெல் வந்து ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது. இவனும் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனோட ஃப்ரெண்டு தான் வரான். அப்போ கூட ஒருத்தன் இவனோட ஐஜி அந்த ஸ்டோரியை பார்த்தான் இல்லையா, அது வந்து வேறு யாரும் இல்லை, இவனோட ஃப்ரெண்டு தான்.
இவனோட ஃப்ரெண்டும் வர இவ இருந்துட்டு ஏன்டா காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு நான் இல்லாமல் வேற யாரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனோட மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கான். அவன் இருந்துட்டு டேய் என்னாச்சு என்ன உனக்கு இன்னைக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு எனக்கு என்னோட லக்கி கலர் வந்து க்ரீன்ட்டு சொல்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னது க்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் இன்னைக்கு க்ரீன் கலரில் மொத்தமாக கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவன் இருந்துட்டு டே ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அடுத்த நிமிஷமே 2 பேரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேவும் அங்கே ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் இவனும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க அப்போ அவனுக்கு நம்ம டிஎல் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி பேச அவனும் இருந்துட்டு இந்த மாதிரி ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுருக்கோம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். அங்கே போனால் அங்கே இருக்கிற எல்லாருமேவும் நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு இருக்காங்க. இவனும் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மனசுக்குள்ளேயும் இவங்க சரக்கு அடிக்கிறதுக்கு என்னோட ஃபேர்வெல் பார்ட்டி ஒரு சாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவனையும் விடாமல் நீயும் நல்லா பாட்டில் சிப்பாடி அடி அடின்னு சொல்லிட்டு அவனுக்கும் நிறைய ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இவனும் வேற வழி இல்லாமல் அது எல்லாத்தையுமே குடிச்சிட்டு தான் இருக்கான். இதை வந்து கொஞ்சம் தள்ளி டிஎல் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இவனும் இருந்துட்டு அது எல்லாத்தையுமே குடிக்க அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவன் கண்ணு முன்னாடியே இவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் கொஞ்சம் ஓவராக பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் நீ நிஜமாவே இந்த மாதிரி பண்ணியா, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ண, நீ தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கான். அவன் இருந்துட்டு டேய் அவன் ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ண போகிறான், அவனோட லைஃப்பை அவனே ஏன் கெடுத்துக்க போகிறான், அவன்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவராக. இவனுக்கு அது எல்லாமே கேட்க கேட்க காண்டாகுது. இவன் என்ன பண்ணுறான் டக்குன்ட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து ஒரே கல்ப்பாக அடிச்சுட்டு அவங்க எல்லாருமே பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். நான் தான் இதை பண்ணேன்னு பார்த்தீங்களா, நான்லாம் இதெல்லாம் பண்ணவே இல்லை, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், உங்கள் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பிடிச்சி திட்டி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து ரொம்ப கோவமாக கிளம்பி வெளியே போயிடுறான். இதையும் டிஎல் அங்கே உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவனும் அவங்க எல்லாரையுமே பிடிச்சி திட்டிட்டு அதே பாருக்கு வெளியில் குத்த வச்சு உட்காந்து மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு டிஎல் ஒரு ட்ரிங்க்ஸை கொண்டுட்டு வராரு. நீ எப்பயுமே அழுதுகிட்டு தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இவனும் அந்த ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு நான் எப்போ அழுதேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவரும் இருந்துட்டு நீ அழுததான் நான் பார்த்தேன் இல்லை, நீ என்ன மறந்துட்டியா, அன்னைக்கு லிஃப்ட்டில் கூட அழுதலை அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் டக்குன்ட்டு அவர் வாயை மூடிட்டு போதும் நிறுத்துங்க எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் தேயும். அதுக்கு இவரும் இருந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு நீ இன்னசென்ட்டுன்ட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் இருந்துட்டு நீங்கள் எதனால் என்னை நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவரும் இருந்துட்டு ஏன்னா நீ என்னோட டீமில் இருந்திருக்க, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படி போகும்போது அவர்கிட்ட இவன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணுறீங்கன்ட்டு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் எப்பயுமே என்கிட்ட கூலாக தான் நடந்துக்கிறீங்க, நான் எது கேட்டாலும் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்க, ஆனால் என்னை திட்டுறதுக்கு மட்டும் அதிகமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு ஏன்னா உன் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது, நான் உன்னை திட்டுறது அதுக்காண்டி தான், நீ அதை புரிஞ்சுப்பேன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடிச்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ட்ரிங்க்ஸையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு டிஎல் அங்கேருந்து போகிறாரு. இவனுக்கா ஒன்றும் புரியல. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. பையன் குடிச்ச சரக்குல நல்லா தூங்கிட்டா போல. லைட்டாக கண் முழிச்சு பார்த்தா 12 மணிக்கிட்ட வந்துருச்சு. 12 ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி டக்குன்ட்டு எந்திரிச்சு உட்காரான். அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வருது, வேலை போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டேவும் மறுபடியும் படுத்துக்கிறான். படுத்துக்கிட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறதும் நல்லதாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கால் வருது. அவன் ஃப்ரெண்டு வந்து இந்த கராத்தே கிளாஸ் இந்த மாதிரி வச்சுருக்கான் போல். ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவும் இவனுக்கு தான் கால் பண்ணுறான். இவனும் அட்டன் பண்ணி என்னடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு எந்திரிச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆ எந்திரிச்சிட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு என்னவா, அப்போனா நீ இன்னும் பார்க்கவே இல்லையாடா, நான் லாஸ்ட் நைட் உனக்கு அவ்வளோ கால் பண்ணியிருக்கேன், அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன், எதுவுமே நீ இன்னும் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு என்னது மெசேஜ் காலா, நான் இன்னும் பார்க்கலையே, ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தா ஃப்ரெண்டு இவனுக்கு நிறையா மெசேஜ் அனுப்பியிருக்கா. எங்கடா இருக்க, வீட்டில் இருக்கியா, குடிச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெசேஜ் பண்ணியிருக்கா. அது எல்லாத்தையுமே இவன் இப்போ தான் பார்த்துட்டு சாரிடா மச்சான் நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுக்காரனும் இருந்துட்டு சரி ஓகே நீ எந்திரிச்சிட்டுனா இங்கே வா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு டேய் என்னால் எந்திரிக்க முடியலல்ல, பெட்டை விட்டு எந்திரிக்கவே எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலாம அவனும் இருந்துட்டு உன் சவுண்டை கேட்டால் உனக்கு வேலை இல்லாத மாதிரி தெரியுது போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு என்னது வேலை இல்லையா, இருறா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு கிளம்புறான். ஃப்ரெண்டு இருந்துட்டு
டேய் 10 வருஷம் ஆச்சுடா, இன்னும் நீ அதே மாதிரி தான் இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவனும் இந்த பக்கம் ரெடியாகி வந்துகிட்டு இருக்க. அப்போ லாஸ்ட் நைட் நடந்த எல்லா விஷயத்த பற்றியும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் இப்படி லாஸ்ட் நைட் நடந்த எல்லா விஷயத்த பற்றியும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க. கரெக்டாக இவனுக்கு டிஎல் கிட்ட இருந்து கால் வருது. இவன் அதை பார்த்தோன்னேவும் இவனை அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிட்டேவும் அந்த காலை அட்டனும் பண்ணிட்டான். டிஎல் இருந்துட்டு என்ன சொன்னான்ட்டு தெரியல. அதுக்கு இவ இருந்துட்டு ஆமாம் இன்னைக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சீன் இங்கே கட் பண்ணால் அங்கே ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு இருந்துட்டு என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். இவன் அப்படி எங்கே வந்திருக்கானா, நம்ம டிஎல்லை பார்க்கறதுக்காண்டி ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கான். காஃபி ஷாப்புக்கு தான் டிஎல் வந்து வர சொல்லியிருப்பான் போல் கால் பண்ணி. இவனும் டிஎல்லை பார்த்தோன்னேவும் டிஎல் கிட்ட போய் குனிஞ்சு சாரி கேட்டுட்டு இருக்கான். சாரி, லாஸ்ட் நைட் நான் குடித்ததுனால உங்ககிட்ட தப்பாக ஏதாவது பேசியிருப்பேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டிஎல் இருந்துட்டு டே உன்னை நான் திட்டுறதுக்காண்டி இங்கே வர சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவனும் இருந்துட்டு அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. டிஎல்லும் இருந்துட்டு இப்படியே நின்றுக்கிட்டே தான் பேச போறியா, உட்கார மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு உட்கார. அவரும் இருந்துட்டு சரி குடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவனும் இருந்துட்டு இல்லை இல்லை வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டே இருக்கேன். அப்போ இன்னொரு பையன் வர, இந்த ட்ரிங்க்ஸ் உனக்காண்டி தான், இது உனக்கு ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இவன் இருந்துட்டு இல்லை நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த பையனும் இருந்துட்டு இல்லை இல்லை பரவாயில்ல நீ இப்படி பண்ணாத, இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க. சரி நீ எதுக்கு இத்தனை நாள் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவனும் இருந்துட்டு ஓ அதுவா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த பையன் இருந்துட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் இவனோட நம்பரை எழுதி கொடுத்துட்டு இது என்னோட நம்பர் நீ வச்சுக்க, நீங்கள் வராத டைமில் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தேகுவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு இந்த பையனும் இருந்துட்டு அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் உனக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த பையனும் இருந்துட்டு சரி ஓகே நீ என்ஜாய் பண்ணு உன்னோட ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி போகும்போது நம்ம தேகோ வந்து அவனோட ஷூவை நோட் பண்ணுறான். அவனோட ஷூலேயும் க்ரீன் கலரில் இருக்குது. என்ன இவனும் க்ரீன் கலர் போட்டிருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. டிஎல் இருந்துட்டு தேகு கிட்ட என்ன நீ அவன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் 2 பேர் க்ளோஸா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவனும் இருந்துட்டு நான் ஒர்க்குக்கு போகும்போது அடிக்கடி இங்கே வருவேன், அவர் ரொம்ப நைஸாக நடந்துப்பார், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவன் இருந்துட்டு என்கிட்ட அவன் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எப்படி ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பான், இவங்க 2 பேர் தான் இதுக்கப்புறத்துல இருந்து எனிமீஸாக மாற போகிறாங்களே. சாரி 2 பேரில் 3 பேர். யாருன்னா ஃப்ரெண்டுக்காரன், டிஎல், அப்புறம் இந்த கஃபேக்காரன் 3 பேரும் இதுக்கப்புறத்துல இருந்து எனிமீஸ் மாதிரி. ஏன்னா 3 பேருமேவும் நம்ம தேகாவுக்காண்டி ரூட்டு விட போகிறாங்க. இதோட ஒன்லைனர் இன்னும் நான் சொல்லவே இல்லையா. நம்ம தேகோவுக்கு வந்து வேலை போயிடும். அவன் வந்து சேடாக இருக்கும்போது அவன் வந்து 3 பேரை மீட் பண்ணுவான். ஒரு ஃபார்ச்சூன் வந்து சொல்லியிருப்பாங்க உன்னோட லக்கி சாம் வந்து க்ரீன் கலரில் யார் வராங்களோ, யாரை நீ இன்னைக்கு மீட் பண்ணுறியோ அவங்க தான் உன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ஃபார்ச்சூனில். இவனும் அதே மாதிரி 3 பேரை மீட் பண்ணியிருப்பான். அந்த 3 பேர்கிட்டையும் க்ரீன் கலரில் இருந்திருக்கும். என்னடா இவங்க 3 பேர்கிட்டையும் க்ரீன் கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருப்பான். இவங்க 3 பேரில் ஒருத்தவங்க தான் நம்ம தேகோவோட லைஃப் பார்ட்னர். கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காலையில் ஃப்ரெண்டுக்காரன் வரும்போது அவனும் க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்தான். இப்போ இந்த கஃபேல ஒர்க் பண்ணுறவனை பார்த்தா அவனும் க்ரீன் கலரில் தான் ஷூ போட்டிருக்கான். நம்ம டிஎலை பார்த்தா டிஎல் கிட்டேயும் க்ரீன் கலரில் தான் மொபைல் பவுச் இருக்குது. இது எல்லாத்தையுமேவும் நம்ம தேகுவும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா ஃப்ரெண்டுக்காரன் நம்ம தேகுக்காண்டி தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. என்னாச்சு இவனுக்கு, இவனையே இன்னும் காணலை, இவன் வரதுக்கு என்ன இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டேவும் மொபைல் எடுத்து பார்த்தா மொபைலில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னுலாம் கீழே சப்டைட்டில் போடல, அதனால் எனக்கும் தெரியல. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனேவும் பையன் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போகிறான். எங்கன்ட்டும் தெரியல நம்மளுக்கு. இங்கே கஃபேல இவங்க 2 பேரும் இன்னும் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம டிஎல் எதுக்காண்டி நம்ம தேகோவை வர சொல்லியிருக்காருன்னா நம்ம டிஎல் அவனுக்காண்டி இன்னொரு ஆஃபரையும் கொண்டு வந்திருக்காரு. நான் அவனுக்காண்டி இன்னொரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தேகோ இருந்துட்டு என்ன எனக்காண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. டிஎல் இருந்துட்டு ஆமாம் உனக்கு தான், இங்கே வேறு யாராவது இருக்காங்களா, நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், உன்னை ஆஃபீஸில் இருந்தேவும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் உனக்காண்டி ஒரு வேலையை கொண்டு வந்திருக்கேன்ட்டு நினைக்கும்போது உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்க தான் தோணும். ஏன்னா நான் உன்னை நம்புகிறேன், நீ அந்த இதை வந்து லீக் பண்ணலைன்ட்டு எனக்கு தெரியும், உன்னோட டேலண்ட்டில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி
நம்ம டிஎல் வந்து தேகோகிட்ட சொல்லி பேசிக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்திருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு பேய் மாதிரி கத்துறான். நம்ம தேகோவோட பேரை சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. யாரா இவன் இந்த கத்துறானே அப்படிங்கிற மாதிரி. இப்படி 4 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட எபிசோடு 1 வந்து இங்கே முடியுது. இருங்க இந்த எபிசோடுக்கு குட்டியூண்டு சைட் ஸ்டோரியும் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இவன் அந்த சன் செட்டை வந்து ஃபோட்டோ எடுத்தான்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் காமிக்கிறாங்க. இவன் அந்த சன் செட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே அவனோட வீட்டுக்கு போயிட்டே இருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு ஆன்ட்டி வந்து இவனை கூப்பிடுறாங்க. இவனும் திரும்பி அந்த ஆன்ட்டியை பார்க்க அந்த ஆன்ட்டி இவனோட ஃபேஸை பார்த்துட்டேவும் இவனுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு எல்லா விஷயத்தையுமேவும் அந்த ஆன்ட்டி புட்டு வைக்கிறாங்க. இவனால் நம்பவே முடியல. என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காக பார்த்துட்டு இருக்க இந்த ஆன்ட்டி இருந்துட்டு, உனக்கு வேலை போயிடுச்சுல, ஆனால் அது சீக்கிரமாகவே சரியாயிரும், நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி புரியாத மாதிரியேவும் நம்ம தேகோவிட்ட சொல்கிறாங்க. தேகோ இருந்துட்டு நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த ஆன்ட்டி இருந்துட்டு, அதெல்லாம் உனக்கு இப்போ பிரச்சனை கிடையாது, உனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதை தான் நீ வந்து கவனமாக பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கையில் ஒரு விசிறி மாதிரி இருக்குது. அந்த விசிறியை வந்து அப்படியே முன்னாடி விரித்து காமிக்கிறாங்க. இவன் என்ன நினச்சிட்டா, அந்த விசிறியை வந்து சேல்ஸ் பண்ணுற ஆன்ட்டி அதனால தான் என்னென்னமோ பேசி அந்த விசிறியை நம்மளை வாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவன் எனக்கு இந்த விசிறியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். என்ன இவங்க ஸ்ட்ரேஞ்சராக பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே தான் போயிட்டுருக்கான். இந்த ஆன்ட்டி அவன் இப்படின்ட்டு திரும்பின உடனேவும் இந்த ஆன்ட்டி அப்படியே சின்ன பொண்ணாக மாறிட்டாங்க. இவங்களுக்கு மேஜிக் இதெல்லாமே தெரியும் போல். அதாவது அந்த ஆன்ட்டி என்ன சொல்ல வராங்கன்னா, உனக்கு லவ் விஷயத்தில் பிரச்சனை வரப்போகுது, நீ பார்த்து இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆன்ட்டி சொல்ல வராங்க. அதை தான் அவனுக்கு வந்து அந்த மாதிரி சுற்றி வளைச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனும் புரியாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதோட எபிசோட் 1 இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. ஓகேவா? பாய்.